சரிங்களா, நம்ம இப்போ வந்து ரிவ்யூ போகலாம். ரிவ்யூன்னு சொல்லலாம், அன்பாக்சிங்கும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது வந்து 4 ஆல்பம் போன வாட்டி வந்து கன்வேரால உங்களுக்கு காமிச்சேன்னு சொன்னேன். ஒரு ஆல்பம் காமிச்சேன். நான் என்டி ஆல்பம்ல 4 வருது, 4மே ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னேன். 4மே நான் பண்ண போறதில்ல. ஒரு 3 மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஆக்சுவலா 5 ஆல்பம் வந்தது. காலைல கிளைண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க லாங்லேருந்து வரனால சரி கொடுத்துட்டு வந்து காலையிலேயே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு வேணா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் சொல்லிடுவேன். நான் எப்படி அந்த வீடியோ முடிச்சோன்னே நான் வந்து உங்களோட ஆல்பம் வந்துடுச்சு, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதோ பாருங்க, எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க. பேக்கி ஆரஞ்சு ப்ளூ. ஸோ ஒரு இதுக்கு ஒரு பேட்டர்னு. இது வந்து கொஞ்சம் பழைய மாடலு. இது எனக்கு இந்த பேக் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அந்த பழைய கோனி பேக் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும், கலராக இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே சூஸ் பண்ணுறது. எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் இதை தான் கொடுப்பேன். ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்டாக்கில் இருந்தால் நான் இந்த பேக் போட்டுட்டு வரல ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஹெல்மெட்லேருந்து நான் மோஸ்ட்லி இதை தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? வாங்க நம்ம ஆல்பம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ. ஸோ கரெக்ட், இவங்க வந்து பேபி ஷோயர். நான் ஃபுல்லாலாம் காமிக்க போது லைட்டாக பாருங்க. நான் சொன்னல எதனா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கட்டிங் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஜடை ரொம்ப முக்கியம் இல்லை, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜடையை காமிக்கிறதுக்கு நான் கட்டிங் ஒர்க் அந்த 2 ஃபோட்டோ மட்டும் கண்டிப்பாக கட்டிங் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இது வந்து ஒரு கம்பல்சரியாக ஆக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்குறாங்க, அதான் அது கம்பல்சரியாக ஆக்கிட்டேன் அந்த விஷயத்தை. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ் பாருங்க. இந்த வாட்டி எல்லாமே கிளாஸியில் போட்டுட்டேன். எப்பயுமே மேட் பண்ணுவேன். இந்த வாட்டி கிளாஸியில் ட்ரை பண்ணால் கிளாஸி ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்குது. மேட்டில் வந்து உங்களுக்கு எப்படின்னா அப்படியே ஒரு டஸ்கி மாதிரி, அதாவது சூப்பராக அப்படியே அட்ராக்ஷன் ஆகிடும், நார்மலாக இருக்கும். இது வந்து எடுத்து எம்போஸ் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுதான். அது ராயல் லுக்கில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜிகுன்னு இருக்கும். வேறு ஒரு டிஃப்ரெண்ட். உண்மையாவே ஆல்பம் ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. நான் பார்த்துட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததோட எப்படி சொல்றது, நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 100% எதிர்பார்த்தேன்னா இதோட ரிசல்ட் வந்து 130% சூப்பராக இருக்கு. கலர்லேருந்து எல்லாமே டோட்டலாக மிஷின் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே கலர்லாம் செம்ம தாறுமாறாக இருக்கும். நம்ம அடுத்த ஆல்பம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர். நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேன்வேரா ஆல்பம் பார்த்தீங்களா, கிளைண்ட்டோட வெட்டிங்க்கு பார்த்தீங்களா, இது அவுட்டோரு வெட்டிங்கோடய பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தனியாக செப்பரேட்டாக ஆல்பம் உண்மையாகவே எப்படி சொல்கிறது, அதோட ஃபீலே வேறு. நீங்கள் ஆல்பம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தனியாக ஆல்பம் போடுங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃபீல் வேறு. ஆல்பம்ல பார்க்கும்போது நம்மளோட ஃபோட்டோஸ் மட்டும் தனியாக ஒரு ஆல்பம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ப்ளசன்ட் மைண்ட், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோக்கும் அந்த அவுட்டோருக்கும் செம்மையா இருக்கும் பாருங்க. என்னடா எல்லாமே வந்து ரிசப்ஷன் போற ட்ரெஸ்ல போட்டுருக்காங்க. இல்லைங்க, அவங்க வந்து எப்படி சொல்றேன்னா லாக்டவுன்ல நடந்த ஃபங்க்ஷன். நம்ம போன லாக்டவுன்ல நடந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க டைம் இல்லை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு.
ஆல்பம் செலக்ட் பண்ணி கொடுப்போம் டிலே ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் டிலே பண்ணுறோம், வேற இல்லை. ஸோ ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணதுக்கு செம்ம ரிசல்ட். இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் இல்லை, நம்ம என்ன ட்ரெஸ் வேணா போடணும். அவங்க வந்து ஒரு பார்க்கில் எடுத்துட்டாங்க. ஸோ பார்க்குக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எடுக்கல ஃபங்க்ஷன் நான் கிராண்டாக போகிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து சரி ஓகே. நெக்ஸ்ட் ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் வந்து ராதா ரஜான்க்கு வந்து எடுத்தோம். எப்படி சொல்கிறதுன்னா, நானும் இந்த இதோட ரிசல்ட்டை நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நான் 3 ஆல்பம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆல்பம் காமிக்கல, அது கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி ஒர்க் இருக்கும், வேறு மாதிரி. ஓகேங்களா, எப்படி சொல்றதுன்னா, இந்த 3 ஆல்பமும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதோட ரொம்பவே சூப்பராக தான் நல்லா சொன்னேன். 100% அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. கேமராக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. என்னன்னா இவங்ககிட்ட எனக்கு ப்ரெசன்டேஷன் தானே, நான் கேட்ட டிசைன் இது, நான் என்ன டிசைன் கேட்குறேனோ அது பண்ணி கொடுத்துறாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ நம்ம அந்த டிசைனே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிசல்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த இதையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கிளைண்ட்டுக்கு பிடிக்கும், நான் நம்புறேன். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற, வெட்டிங்னா நான் கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து வெரைட்டிஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். மேட் மீன்ஸ் சில்கி மேட்டு, மேட்டோட நார்மலாக அடுத்த ஸ்டேஜ் இது. இது பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங், அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். சும்மா லைட்டில் இருக்கும் போது அப்படியே ரெயின்போ கலரில் ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஒன்று சூப்பராக இருக்கும். நம்ம கேன்வேராவில் போடலாம், பட் ஆனால் கேன்வேராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம வெரைட்டி ஷீட்ஸ் போடுறோம், உண்மையுமே நல்லாயிருக்கும். சின்ன பட்ஜெட்டுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, இதோட கம்பேர் பண்ணும்போது அது அமௌண்ட் அதிகம், ஹியூஜ் அமௌண்ட். ஸோ வந்து ஆனால் ஒர்த் அது வேறு. இது ஒரு டியூப் லைட் பண்ணுவாங்க, இது பேர் டியூப் லைட்டில் ரெயின்போ. எங்களோட லோகோவோட முடிச்சு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசத்துல அப்படின்னு முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் என்னன்னா சில விஷயம் நானும் சொல்றேன். ஸோ வந்து நீங்க உங்களோட எனக்கு ஆர்டர் வருதுலாம் என்னோட ஆல்பம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதையும் நான் சரி நம்ம எங்களோட ஒர்க்ஸ் உங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் காமிக்கிறதுக்காக தான் என் ஒர்க்ஸை ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபினா என்ன, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினா என்ன, ஆர்டிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபினா என்ன, போசஸ் ஃபோட்டோகிராஃபினா என்ன, எக்ஸாம் அதை வந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி நின்று இப்படி எடுங்க ப்ரோ, இது எடுங்க ப்ரோ இது எடுங்க ப்ரோன்றதெல்லாம் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஓகேங்களா? ஸோ வெட்டிங்கில் பண்ணும்போது அந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க, நீங்கள் அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது முக்கியமாக சொல்லலாம், பசங்களுக்கும் சரி, தனியாக கூட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இது போடணும். ஓகேங்களா? சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணுறேன். பாய். நம்ம இப்போ வந்து ரிவ்யூ ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குண்ணா சார். அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?